கரெக்ட் நேரத்தில் எப்படி தான் நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன்னு தெரியுமோ தெரில. பைரவர் கரெக்டாக வீட்டு பக்கத்துலேயே வந்துடுவார் பார்த்துக்கோங்க. வந்துட்டு வெளியில் வந்தோடனே அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டே இருப்பார், அம்மா எப்படா வெளியில் வருவாங்கன்னு. ஆனால் எனக்கு சிக்னல் தர்றது யார் தெரியுமா? நம்ம ப்ரூனோ தான். தகவல் தந்த உடனே நான் என்ன செஞ்சிருவேன், வெளியில் போய் பார்த்து புரிஞ்சுக்கிடுவேன். சாப்பாடு கொண்டு போனேன். இப்போ பாருங்கள், கழுத்து பக்கத்தில் எல்லாமே அந்த புண்ணு வந்து காஞ்சி அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இன்றைக்கும் மாத்திரை இந்த சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. 10 நாள் கொடுக்கணும் பார்த்தீங்களா, இன்றைக்கும் கொடுத்துருக்கேன். நல்லா சாப்பிட்டாச்சு பிள்ளை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கண்மணி பாப்பாவுக்கு யூரின் பாஸ் பண்ண விடலாம். ஏன்னா மழை வர்ற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் நேரம் கொண்டு வெளியில் விட்டாச்சு. அவளும் நல்லா நடந்துட்டு அவள் யூரின் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லுமே இங்கே ரோட்டில் தான் கொண்டு விடுறது பார்த்துக்கோங்க. சில நேரங்களில் வந்து நம்ம கவனிக்காமல் இருந்தால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிடறாங்க, பண்ணிடுறாங்க. இப்போ சோஃபாவில் இருத்துறது கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள், நல்லா இருந்தாச்சு. நீ வீட்டில் கொண்டு விட்டுட்டு அப்படியே என்ன என் வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியது தான்.